ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பொது அறிவு மற்றும் திறன் மற்றும் மனதிறன் சோதனைகள். ஸோ ஜென்ரல் நாலேஜ் அண்டு ரீசனிங் அண்ட் ஆப்டியூட் பார்க்க போகிறோம். ஸோ சிலபஸ் வைஸாக எடுத்திருக்கேன். டிஆர்பி எஸ்ஆர்பி சிலபஸ் வைஸாக கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது எக்ஸாமு. ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் நல்லா பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ சிலபஸ் வைஸாக தான் எடுத்திருக்கேன் இந்த கொஷின்ஸை. ஸோ அதனால் மெதுவாக உட்காந்து ரிலாக்ஸாக அந்த வீடியோவை பாருங்கள். வாங்க கொஷினுக்குள்ளே போயிடலாம். நம்பர் 1, இந்திய அரசியலமைப்பு தந்தை யார்? டாக்டர் அம்பேத்கர். இரண்டாவது கேள்வி, 3 லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு யூனிவர்ஸ் டேஷ் டிகிரிக்கு குளிர்ச்சி அடைந்தது? 3000 டிகிரிக்கு குளிர்ச்சி அடைந்தது. மூன்றாவது கேள்வி, பிரபஞ்சம் உருவான கட்டத்தில் அது டேஷ் வாயுக்களால் ஆன கூட்டமாகவே இருந்தது. ஸோ இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட் லிங்க் அட்டன் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கேள்வியை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். 4வது கேள்வி, பிக் பேங்கின் ஒரே நேரடி ஆதாரம் டேஷ் என்று அழைக்கப்படும் விண்வெளியில் உள்ள ஒரு மங்கலான பிரகாசம் ஆகும். காஸ்மிக் நுண்ணலை பின்னணி. 5வது கேள்வி, சூரியனுக்கு இடையிலான சராசரி தூரம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. வானியல் அலகு. 6வது கேள்வி, வானியல் உடல்களின் பாதையை கணிக்க உதவும் விதி எது? நியூட்டனின் ஈர்ப்பு விதி. 7வது கேள்வி, புதிய நட்சத்திரங்கள் மற்றும் கோள்களை கண்டறிய உதவும் விதி? நியூட்டனின் ஈர்ப்பு விதி. 8வது கேள்வி, ராக்கெட்டின் உந்து திசை என்பது டேஷ் விதி? நியூட்டனின் 3ஆம் விதி. 9வது கேள்வி, கோள்கள் சூரியனை நீள்வட்ட துகள்களில் சுற்றி வருகின்றன என்று எந்த விதி கூறுகிறது? கெப்லரின் முதல் விதி. 10வது கேள்வி, கோண உந்தத்தை பாதுகாப்பதற்கான விதியாக கூறப்படும் விதி எது? கெப்லரின் 2வது விதி. 11வது கேள்வி, பேட்டரியை கண்டுபிடித்தவர் யார்? அலெக்சாண்டர் வோல்டா. 12வது கேள்வி, ஜேம்ஸ் வாட் என்ன கண்டுபிடித்தார்? ரோட்டரி நீராவி இயந்திரம். 13வது கேள்வி, பைஃபோக்கல் லென்ஸ் கண்டுபிடித்தவர் யார்? பெஞ்சமின் பிராங்க்லின். 14வது கேள்வி, எந்த தசாப்தத்தில் இணையம் முதலில் செயல்படுத்தப்பட்டது? 1960. 15வது கேள்வி, ரேடியோ கதிர்வீச்சு யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? மேடம் மேரி கியூரி. ஸோ டெஸ்ட் பேட்சில் சேரவங்க சேர்ந்துக்கலாம். இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பரை கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். 16வது கேள்வி, நியூட்டனை கண்டுபிடித்தவர் யார்? ஜேம்ஸ் சாட்விக். 17வது கேள்வி, புரோட்டானை கண்டுபிடித்தவர் யார்? ரூதர் ஃபோர்டு. 18வது கேள்வி, இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தவர் யார்? வில்லியம் ஹார்வி. 19வது கேள்வி, வெறிநாய் கடி மருந்து கண்டுபிடித்தவர் யார்? லூயி பாஸ்டியர். 20வது கேள்வி, அம்மை நோய்க்கு தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் யார்? எட்வர்ட் ஜென்னர். 21வது கேள்வி, இன்சுலினை கண்டுபிடித்தவர் யார்? ஃப்ரெடரிக் பெயின்டிங். 22வது கேள்வி, கதிரியக்கத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஹென்றி பெக்கூரல். 23வது கேள்வி, பாக்டீரியாவை கண்டுபிடித்தவர் யார்? லீவன் ஹூக். 24வது கேள்வி, எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? ஜே தாம்சன். 25வது கேள்வி, சூரிய குடும்பத்தை கண்டறிந்தவர் யார்? கோபர்நிக்கஸ். 26வது கேள்வி, டேஷ் பாதையே நேர்கோட்டு பாதையே இரு புள்ளிகளுக்கும் இடையிலான மிக குறைந்த தொலைவு ஆகும். 27வது கேள்வி, ஓர் இடத்தில் இருந்து மற்றொரு இடத்தை அடைவதற்கு ஒரு பொருள் கடந்து வந்த பாதையின் மொத்த நீளம் டேஷ் ஆகும், தொலைவு ஆகும். 28வது கேள்வி, ஒரு பொருளின் இயக்கத்தின் போது அதன் துவக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவு இடப்பெயர்ச்சி. 29வது கேள்வி, இடப்பெயர்ச்சியின் எஸ்ஐ அலகு டேஷ் மீட்டர். 30வது கேள்வி, டேஷின் தொலைவினை அளவிட. சரி, இந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணிக்கலாம். 31வது கேள்வி, ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது எவ்வளவு? 1.852 கிலோமீட்டர். 32வது கேள்வி, காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறும் எனில் அது டேஷ் எனப்படும், இயக்கம் எனப்படும். 33வது கேள்வி, ஒரு பொருள் ஒரே இடத்தில் இருக்கும் எனில் அது டேஷ் நிலை எனப்படும், ஓய்வு நிலை எனப்படும். 34வது கேள்வி, பொருள்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும்
தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களே டேஷ் என அழைக்கப்படுகிறது, விசை என அழைக்கப்படுகிறது. 35வது கேள்வி, காற்றினால் கொடி அசைந்தாடுவதும் மாடு வண்டியை இழுப்பதும் டேஷ் ஆகும், தொடு விசைகள். 36வது கேள்வி, காந்த விசை மற்றும் புவியீர்ப்பு விசை ஆகியவை டேஷ் ஆகும், தொடா விசைகள் ஆகும். 37வது கேள்வி, ஒரு பைரோமானி எதனை அளவிட பயன்படுகிறது, ஒரு வெப்பம், பொருளின் வெப்பநிலை. 38வது கேள்வி, சிறந்த உட்கவர்வான்கள் சிறந்த உமிழ்வானவாகவும் இருக்கும், இக்கூற்று இவ்வாறு அழைக்கப்படுகிறது, கிர்ச்சாஃப் விதி. 39வது கேள்வி, பின்வரும் சாதனங்களில் எந்த ஒன்று வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது, குளிர்பதனி. 40வது கேள்வி, டாப்ளர் விளைவை பயன்படுத்தி மதிப்பீடு செய்யக்கூடியது என்பது சூரியனின் சுழற்சி மற்றும் திசைவேகம். 41வது கேள்வி, அரங்கில் நல்ல ஒலி அமைப்பை பெற்றிட எதிர்முழக்கத்தின் அளவு எவ்வாறு இருக்க வேண்டும், உகந்த அளவு. 42வது கேள்வி, ஒரு அறையில் ஒலியின் நீடித்த எதிரொலிப்பு என்பது இவ்வாறு அழைக்கப்படுகிறது, எதிர்முழக்கம். 43வது கேள்வி, தாவரங்களுக்கு முக்கிய ஆற்றல் மூலமாக திகழ்வது டேஷ் ஆகும், சூரிய ஒளி. 44வது கேள்வி, தாவரங்கள் சூரிய ஒளி காற்றில் உள்ள டேஷ் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை என்னும் நிகழ்வு மூலம் உணவை தயாரித்து கொள்கின்றன, சூரிய ஒளி. 45வது கேள்வி, எது முதன்மையான இயற்கை ஒளி மூலம், சூரியன். 46வது கேள்வி, சில உயிரினங்களும் ஒளியை உமிழும் தன்மையை பெற்று இருக்கின்றன, இப்பண்பு உயிரினங்களின் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது, உயிரி ஒளிர்தல். 47வது கேள்வி, இவற்றுள் எந்த நுண்ணுயிர்கள் இயற்கையாகவே ஒளியை உமிழ்கின்றன, இந்த கேள்வி ஸ்கிப் பண்ணிக்கலாம். 48வது கேள்வி, எரியும் மெழுகுவர்த்தி, சுடர் விளக்கு, நியான் விளக்கு, சோடியம் ஆவி விளக்கு போன்றவை டேஷ் ஒளி மூலங்களுக்கு உதாரணங்களாகும், செயற்கை ஒளி மூலங்களுக்கு உதாரணங்களாகும். 49வது கேள்வி, ஒரு பொருள் டேஷ் உட்படுத்தப்படும் போது, அதிர்வு உட்படுத்தப்படும் போது ஒளி உருவாகிறது. 50வது கேள்வி, ஒரு பொருளின் டேஷ் இயக்கம் அதிர்வு எனப்படும், முன்னும் பின்னுமான இயக்கம் அதிர்வு எனப்படும். 51வது கேள்வி, அதிர்வுகள் எந்த பொருளையும் வழியே கடத்தப்படுகிறதோ அது டேஷ் என அழைக்கப்படுகிறது, ஊடகம் என அழைக்கப்படுகிறது. 52வது கேள்வி, ஒலி ஒரு ஊடகம் வழியாக ஒலி மூலத்திலிருந்து டேஷ் நகர்கிறது, கேட்பவருக்கு நகர்கிறது. 53வது கேள்வி, டேஷில் ஒலி பயணிக்கிறது, ஸோ நீர், திட, திரவம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ 54வது கேள்வி, ஒலியின் வேகத்தை வைத்து கொடுக்கப்பட்டுள்ளவற்றை சீரமைக்க திடப்பொருட்கள், திரவங்கள், வாயுக்கள். திடப்பொருள், திரவங்கள், வாயுக்கள், சரியான அமைப்பு இதுதான். 55வது கேள்வி, பின்வருவனவற்றுள் இந்த கேள்வி ஸ்கிப் பண்ணிக்கலாம். 56வது கேள்வி, சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றும் மின்சாரம் எது, சூரிய ஒளி. 57வது கேள்வி, எந்த மின்சார ஆதாரம் மின்சாரத்தை உருவாக்க நீரின் இயக்கத்தை நம்பியுள்ளது, நீர் மின்சாரம். 58வது கேள்வி, சூரியன் டேஷ் ஆகியவற்றை தருகிறது, வெளிச்சம், வெப்பம். அதுதான் சொல்லியிருப்போம் கொஸ்டினில், வெளிச்சம், வெப்பம். 59வது கேள்வி, டேஷ், இந்த கேள்வியை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். 60வது கேள்வி, மின்னோட்டம் ஒரு கடத்தியின் வழியாக பாயும் பொழுது டேஷ் உருவாகிறது, வெப்ப ஆற்றல், வாக்கியம். மின்னோட்டம் ஒரு கடத்தின் வழியாக பாயும் பொழுது வெப்ப ஆற்றல் உருவாகிறது, கேள்வி. மேற்கூறிய தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கும் கருவிகள் எவை, ஸோ இந்த கேள்வியை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். 62வது கேள்வி, இவற்றுள் உண்மையான வாக்கியங்களை கண்டறிக. எல்லா பொருள்களிலும் மூலக்கூறுகளானது அதிர்விலோ அல்லது இயக்கத்திலோ உள்ளன. அவற்றை நம் கண்களால் பார்க்க இயலாது. மற்றும் இரண்டும் சரியானது, உண்மையான வாக்கியங்கள். 63வது கேள்வி, பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள மூலக்கூறுகளின் அதிர்வும் இயக்கமும் அதிகரிக்கின்றன, இதனால் பொருளின் வெப்பநிலை அதிகரிக்கிறது. 64வது கேள்வி, பின்வருவனவற்றில் எது எண்டோடெர்மிக் செயல்முறை அல்ல, வெப்பநிலை. 65வது கேள்வி, பொருள்கள் முதன்மையாக எதனால் ஆனது, அணுக்கள். 66வது கேள்வி, மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றல் டேஷுக்கு நேரடியாக விகிதாச்சாரமாகும், வெப்பநிலைக்கு நேரடியாக விகிதாச்சாரமாகும். 67வது கேள்வி, பிரபஞ்சத்தில் உள்ள பொருள்களின் மிகவும் பொதுவான நிலை என்ன, பிளாஸ்மா. 68வது கேள்வி, பின்வருவனவற்றில் எது அதிக இயக்க ஆற்றல் கொண்டது, நீராவி துகள்கள், 100 டிகிரி செல்சியஸ். 69, பொருளை வரையறை செய்க, நிறை மற்றும் தொகுதி. 70வது கேள்வி, மண்புழுவை விவசாயிகளின் நண்பன் என்று அழைப்பது ஏன்,
ஏனென்றால் அது காற்றோட்டம் மற்றும் மண்ணை வளப்படுத்துகிறது. 71வது கேள்வி, கனிம உரத்திற்கு உதாரணங்கள் கூறுக. அம்மோனியம் நைட்ரேட். 72வது கேள்வி, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸின் பயன்பாடுகளை விளக்குங்கள். உடைந்த எலும்புகளுக்கு காஸ்ட்களை உருவாக்குதல். 73வது கேள்வி, பூச்சிக்கொல்லிகள் முதன்மையாக எதற்கு பயன்படுத்தப்படுகின்றன? பூச்சிகள் மற்றும் நோய்களை கட்டுப்படுத்துதல். 74வது கேள்வி, இலக்கு அல்லாத உயிரினங்களில் பூச்சிக்கொல்லிகளின் திட்டமிடப்படாத தீங்கு விளைவிக்கும் சொல் என்ன? பூச்சிக்கொல்லி சறுக்கல். 75வது கேள்வி, சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் புதன். 76வது கேள்வி, எபிதீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஷ் என்று பெயர்? கார்சினோமோ என்று பெயர். 77வது கேள்வி, தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார்? முத்துலட்சுமி ரெட்டி. 78வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த சபை இரட்டமலை சீனிவாசன் அவர்களால் துவங்கப்பட்டது? ஆதி திராவிட மகாஜன சபை. 79வது கேள்வி, 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1134 எனில் அதன் அசல் 16,000. 80வது கேள்வி, ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x+2 அலகுகள் மற்றும் அதன் அகலம் 3x-2 அலகுகள் எனில் அதன் பரப்பளவை காண்க. x = 20 அலகுகள், 20 அலகுகள், 3596 சதுர அலகுகள். 81வது கேள்வி, 2 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தகவு காண்க. 2/9. 82வது கேள்வி, ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8 மற்றும் 12ஆல் வகுக்கும் போதே கிடைக்கும் மீதி 2 எனில் மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது டேஷ் ஆகும். 99,962 ஆகும். 83வது கேள்வி, 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பர்? 15 நாட்கள். 84வது கேள்வி, a, b, -3 இவை கூட்டு தொடர் வரிசையில் உள்ளது எனில் a + bயின் மதிப்பு காண்க. 15. 85வது கேள்வி, ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் 7,875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டு சேமிப்பு ரூபாய் 4,000. 86வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி வீதத்தில் ரூபாய் 12,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி 3,972. 87வது கேள்வி, ஒரு கிராமத்தின் மக்கள் தொகையில் ஆண்டொன்றுக்கு 7% அதிகரிக்கிறது. இப்போது மக்கள் தொகை 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிராமத்தின் மக்கள் தொகை 1,03,041. 88வது கேள்வி, 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2002 படி 51(a)(k) எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல். 89வது கேள்வி, பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர் நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கின்றது? சட்டப்பிரிவு 32 மற்றும் 226. 90வது கேள்வி, இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். 91வது கேள்வி, குரோமோசோம் 21இல் ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது டவுன் சிண்ட்ரோம். 92வது கேள்வி, இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் ஜவஹர்லால் நேரு. 93வது கேள்வி, பல்வேறு சமுதாயங்களுக்கிடையேயான சமூக கல்வி மற்றும் உளவியல் நல வாழ்வு தொடர்பான சிந்தனை டேஷ் எனப்படும்? தேசிய ஒருங்கிணைப்பு எனப்படும். 94வது கேள்வி, தேசிய ஊராட்சி நாள் டேஷ் ஆகும்? ஏப்ரல் 24 ஆகும். 95வது கேள்வி, ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஊருணி. 96வது கேள்வி, தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி பாயும் 3 ஆறுகள் நர்மதை, தபதி மற்றும் மாயி. 97வது கேள்வி, மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளின் துறைகளில் உள்ள வாயுவின் பெயர் என்ன? ஷேல் வாயு. 98வது கேள்வி, வாகனங்கள் பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கு நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகின்றன? பாஸ்கல் விதி. 99வது கேள்வி, மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம்? திருப்பத்தூர் கோட்டை. 100வது கேள்வி, தவறான கூற்று. சிவாஜியின் படைவீரர்கள் சூரத்தை 1465 சூறையாடினர். தவறான கூற்று இது. 101வது கேள்வி, குப்தர் காலத்தில் சேத்ரா என்பது வேளாண்மைக்கு உகந்த நிலம். 102வது கேள்வி, கீழ்வரும் கூற்றுகளில் நிதி ஆயோக் பற்றி எந்த கூற்று சரியானது? இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார்.
103வது கேள்வி 49, 121, 169, கொஷின் மார்க், 361 விடுபட்ட மதிப்பை கண்டுபிடி. 289. 104வது ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மூலை விட்டம் 13 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்பு காண்க. 60 சென்டிமீட்டர். 105வது கேள்வி கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கல் பலன் 1875 மற்றும் அவற்றின் மீப்போவா 5 எனில் அவற்றின் மீப்போமா 75. 106வது கேள்வி 5 ஒரு பகுதி மற்றும் 8 ஒரு பகுதி என இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட எண் 94 விகிதம் 3:4 எனில் அதன் முதல் பகுதி 30. 107வது கேள்வி 100லிருந்து 10ஐ எத்தனை முறை கழிக்க முடியும்? ஒரு முறை. 108வது கேள்வி ஒரு விவசாயி ரூபாய் 20,000ஐ ஆண்டொன்றுக்கு 4.5% தனி வட்டியில் ஒருவரிடம் இருந்து கடனாக பெறுகிறார். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை 24,500. 109வது கேள்வி ரூபாய் 1,500க்கு 3 ஆண்டுகளில் இரு வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் 13.50 எனில் வட்டி வீதங்களின் வித்தியாசம் 0.3%. 110வது கேள்வி இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஷ் போல் தோற்றம் அளிப்பவையாகும். அறிவுறுத்தல் செயற்கருவி 1935 போல் தோற்றம் அளிப்பவையாகும். 111 கேள்வி ராஜ மன்னார் குழு எந்த அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டது? தமிழ்நாடு அரசாங்கம். 112வது கேள்வி கள்ளச் சந்தைப்படுத்தல் தடுப்புச் சட்டம் 1980. 113வது கேள்வி அமரசிம்மா என்பவர் யார்? அகராதியியல் ஆசிரியர். 114வது கேள்வி கிபி 1ஆம் நூற்றாண்டில் கிறித்துவ மதம் இந்தியாவில் இயேசுவின் சீடரான புனித தாமஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது. 115வது கேள்வி பின்வருவனவற்றில் ஒன்று நர்மதை ஆற்றின் வலது கரையை துணை ஆறு ஆகும். ஹீரன். 116வது கேள்வி கங்கை கொண்ட சோழபுரம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? அரியலூர். 117வது கேள்வி இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? பெங்களூரு. 118வது கேள்வி முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டது? 1968. 119வது கேள்வி ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் 3 மடங்கு ஆவதற்கு பிடிக்கும் காலம் 25 ஆண்டுகள். 120வது கேள்வி 90, 150, 225 ஆகிய எண்களின் மீப்போவா மற்றும் மீப்போமா காண்க. 15, 450. 121வது கேள்வி ரிக் வேத காலத்தில் அரச குமாரர்களுக்கு கற்பிக்கப்பட்ட போர்க்கலை இவ்வாறு அழைக்கப்பட்டது. தனுர்வேதம். 122வது கேள்வி இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிதி ஆயோக். 123வது கேள்வி தாவர உலகில் மிக குறைந்த எண்ணிக்கையில் சிற்றினங்கள் கொண்ட தாவர தொகுதி எது? ஜிம்னோஸ்பெர்ம்கள். 124வது கேள்வி ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் பெருக்குத்தொகை 625 எனில் முதல் உறுப்பை காண்க. 5. 125வது கேள்வி லாபம் அல்லது நட்டம் சதவீதம் எப்பொழுதும் எதன் மேல் கணக்கிடப்படுகிறது? அடக்க விலை. 126வது கேள்வி 2:3, 3:5, 4:7, 5:8 இவற்றில் பெரியது எது? 2:3. 127வது கேள்வி இந்தியாவில் தனக்கென்று சின்னத்தை பெற்ற முதல் நகரம் எது? பெங்களூரு. 128வது கேள்வி சட்ட அலுவலர்கள் மற்றும் மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர்களை எந்த விதியின் கீழ் இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்? விதி 76. 129வது கேள்வி இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள்? 1 ஏப்ரல் 2010. 130 உரிமை பணிச்சட்டம் லோக் அதாலத் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1987. 131வது கேள்வி இந்திய அரசியல் சட்ட விதி 41 கூறுவது வேலைக்கு உரிமை. 132வது கேள்வி குடியரசு துணைத் தலைவர் பதவி பற்றி எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது? 63. 133வது கேள்வி உலக காடுகள் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? மார்ச் 21. 134வது கேள்வி தொழில் முனைவு முன்னேற்றத்துக்கான திட்டம் தொடர்புடையது. பெண்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணருதல். 135வது கேள்வி எந்த ஒன்று சங்கத்தமிழின் சமுதாய நிலையை விளக்குகிறது? தொல்காப்பியத்தில் உள்ள பொருள் அதிகாரம். 136வது கேள்வி போபால் அரசியர்களான ஷாஜகான் பேகமும் சுல்தானா ஜஹான் பேகமும் இந்த வரலாற்று சின்னத்தை சப்பினிட ஏராளமான பணத்தை வாரி வழங்கினர். சாஞ்சி ஸ்தூபி. 137வது கேள்வி பரீத்தின் உண்மையான பெயர்? ஷெர்ஷா. 138வது கேள்வி புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கியவர் யார்? ஷேர்கான் லோடி. 139வது கேள்வி சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை? ரைகார். 140வது கேள்வி குதுப்பினார் எனும் கோபுரம் கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தவர்? குத்புத்தீன் ஐபக். 141வது கேள்வி புதிய வேளாண் விலைக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு? 1986. 142வது கேள்வி கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர்? ஸ்கல்ஸ். 143வது கேள்வி தேசிய ஒருமைப்பாடு தினம் கொண்டாடப்படும் நாள் எது? நவம்பர் 19. 144வது கேள்வி அறிவியல் சமதர்மத்தை தோற்றுவித்தவர்? காரல் மார்க்ஸ்.
145வது கேள்வி குருதியின் pH மதிப்பு என்ன? 7.3 7.5. 46வது கேள்வி முடக்குவாதத்தை சரி செய்ய பயன்படும் ஜிம்னோஸ்பெர்ம் தாவரம் எது? நீட்டம். 147வது கேள்வி உலக பெண்கள் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 24. 148வது கேள்வி எந்த மசோதா இந்திய பாராளுமன்றத்தில் 2016 நாடு முழுவதும் ஒரே வரி விதிப்புக்காக நிறைவேற்றப்பட்டது? சரக்கு மற்றும் சேவை வரி. 149வது கேள்வி இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். 150வது கேள்வி எந்த வருடம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 61வது திருத்தச் சட்டம் படி வாக்குரிமை வயது 21 18 குறைக்கப்பட்டது? 1988. 151வது கேள்வி நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? பிரதம மந்திரி. 152வது கேள்வி முணுமுணுக்கும் அரங்கம் என்று அழைக்கப்படுவது எது? கோல் கும்பாஸ். 153வது கேள்வி சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்த முகலாய மன்னன் யார்? அவுரங்கசீப். 154வது கேள்வி புகழ்பெற்ற இசைக்கலைஞர் உருத்திரஸ் ஆரியர் பற்றிய பல்லவர்களது டேஷ் கல்வெட்டு குறிப்பிடுகின்றது? குடுமியான் மலை கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. 155வது கேள்வி களப்பிரர் காலத்தில் மதுரையில் திராவிட சங்கத்தை ஏற்படுத்திய சமணத் துறவி வஜ்ரநந்தி. 156வது கேள்வி குறுங்கோள்கள் இவைகளுக்கிடையே அமைந்துள்ளது? செவ்வாய்க்கும் வியாழனுக்கும். 157வது கேள்வி சத்திய சோதக் சமாஜம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? ஜோதிபா பூலே. 158வது கேள்வி இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் எந்த ஆண்டு பொருளாதார சீர்திருத்தத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும்? 1991. 159வது கேள்வி இந்தியாவில் வைரம் அறுக்கும் தொழிற்சாலை எங்கே அமைந்துள்ளது? சூரத். 160வது கேள்வி நிகர நாட்டு உற்பத்தி என்பது மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். 161வது கேள்வி வாழ்வதற்கு வேண்டிய குறைந்தபட்ச வசதிகளுக்கு கீழே ஒருவர் வாழும் வறுமை நிலையை இவ்வாறு கூறலாம்? முழுமையான வறுமை. 162வது கேள்வி 10 குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் 80 எனில் அவர்களின் மொத்த மதிப்பெண் 800. 163வது கேள்வி ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள். ஆண் ஒரு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பார். ஒரு பெண் அதே வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். அவ்வேலையை இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? 3 நாட்கள். 154வது கேள்வி ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாய் குறைந்தது எனில் குறைந்த சதவீதம் 20%. 165வது கேள்வி 12,000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ரூபாய் 120. 166வது கேள்வி ஒரு செவ்வக அறையில் சமதள ஆடிகள் பொருத்தப்பட்ட 2 அடுத்தடுத்த சுவர்களுக்கு இடையே நீ நிற்கிறாய் எனில் உனது மொத்த பிம்பங்களின் எண்ணிக்கை எத்தனை? 3. 167வது கேள்வி முயலின் செவி உணர்வு நெடுக்கம் 1000 முதல் 1,00,000 ஹெர்ட்ஸ். 168வது கேள்வி காய்கறிகள் மற்றும் பழங்களை வெட்டி வைக்கும் போது பழுப்பு நிறமாக மாறுவது ஏன்? காற்றில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் பீனாலிக் சேர்மம் வினைபுரிவதால். பின்வருவற்றில் எது உயிரி உரம் அல்ல? லிண்டேன். 170வது கேள்வி கீழ்கண்ட கூற்றுக்களை கவனி. 1. இனப்பெருக்க செயல் குறைபாடு மலட்டுத்தன்மை வைட்டமின் K குறைவினால் ஏற்படுகிறது. மாலைக்கண் நோய் வைட்டமின் D குறைவினால் ஏற்படுகிறது. 1 மற்றும் 2 தவறானவை. 171வது கேள்வி அமெரிக்காவின் கௌரவமிக்க விருதான லெமன்சன் MIT $5 லட்சம் பரிசு பெற்ற இந்திய வம்சாவழி அமெரிக்க விஞ்ஞானி யார்? ரமேஷ் ரஸ்கர். 172வது கேள்வி ஆபரேஷன் காம்டவுன் என்பது எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? ஜம்மு காஷ்மீர். 173வது கேள்வி கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டத்தின் பெயர் என்ன? நமாமி கங்கா திட்டம். 174வது கேள்வி எந்த வருடத்தை சர்வதேச பருப்பு வருடமாக ஐநா அமைப்பு அறிவித்தது? 2016. 175வது கேள்வி மாநில அளவில் தேர்தல் நடைமுறையை மேற்பார்வையிடுபவர் தலைமை தேர்தல் அதிகாரி. 176வது சரியான வாக்கியத்தை கண்டுபிடி. இந்திய அரசியலமைப்பு டேஷ் கொண்டுள்ளது? 22 பாகங்கள் 449 ஷரத்துக்கள் மற்றும் 12 அட்டவணைகள். 177வது கேள்வி நுகர்வோர் நீதிமன்றங்கள் டேஷ் அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளன? 3 அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளன. 178வது கேள்வி தலைக்கோட்டை போரில் விஜயநகர மன்னனுக்கு உதவி செய்த தஞ்சை மன்னன் அச்சுதப்ப நாயக்கர். 179வது கேள்வி சந்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளை பற்றி எந்த கல்வெட்டு விரிவாக குறிப்பிடுகிறது? அலகாபாத் தூண் கல்வெட்டு. 180வது கேள்வி டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் யார்? இப்ராஹிம் லோடி. 181வது கேள்வி நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? குமாரகுப்தர். 182வது கேள்வி குதிரை குழம்பு ஏரி உருவாகும் பகுதி சமவெளி பகுதி. 183வது கேள்வி மிக குறைந்த நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை NH-47A. 184வது கேள்வி கீழ்காண்பவற்றில் எது சாம்பல் புரட்சி? முட்டை மற்றும் கோழிப்பண்ணை.
185வது கேள்வி. சத்தியமேவ ஜெயத்தே என்ற அரசு குறிக்கோளை தமிழில் வாய்மையே வெல்லும் என்று மாற்றியவர் அண்ணாதுரை. 186வது கேள்வி. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் எந்த ஊரில் பிறந்தார்? மகவு. 187வது கேள்வி. வ.உ.சி. சிறை தண்டனை எத்தனை ஆண்டுகள் பெற்றார்? 40 ஆண்டுகள். 188வது கேள்வி. நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது என கூறியவர் ஜவஹர்லால் நேரு. 189வது கேள்வி. மும்பையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? W.C. பானர்ஜி. 190வது கேள்வி. 1966 to 69 ஆண்டுகளுக்கு ஆண்டு திட்டங்கள் பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எது? 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். 191வது கேள்வி. மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் மருந்து பொருள் எது? பெனிசிலின். 192வது கேள்வி. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கிரேக் ரவ்குன் ஆகியோரின் எந்த கண்டுபிடிப்புக்காக மருத்துவத்தில் நோபல் விருது வழங்கப்பட்டது? நுண் RNA மைக்ரோ RNA. 193வது கேள்வி. பின்வருவனவற்றில் எது முதல் இந்திய புவிசார் செயற்கைக்கோள்? இன்சாட் 3D. 194வது கேள்வி. சிந்து சமவெளி நாகரிகத்தில் முக்கிய ஏற்றுமதி பொருட்களாக உள்நாட்டு வாணிபத்தில் கருதப்படுவது? மேற்கூறிய அனைத்தும். 195வது கேள்வி. பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு மற்றும் சட்ட தடுப்பு துடைப்பு தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? 2013. 196வது கேள்வி. இந்தியாவில் லோக் ஆயுக்தாவை நிறுவிய முதல் மாநிலம் எது? மகாராஷ்டிரா. 197. போஸ்கோ சட்டத்தின் கீழ் ஒரு குழந்தையின் வரையறை என்ன? 18 வயதுக்கு உட்பட்டவர்கள். 198வது கேள்வி. கூட்டுறவு சங்கங்களுக்கு இந்த அரசமைப்பு பிரிவின் கீழ் அரசியலமைப்பு தகுதி வழங்கப்பட்டுள்ளது? சரத்து 243 to H to 243 ZT. 99வது கேள்வி. ஆண் பெண் விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம்? நீலகிரி. கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் தொடர்பில்லாத எழுத்தை கண்டறியவும். FDKN. நன்றி, வணக்கம்.